அழகான உடல் அழகி, காந்தரவ கண்ணழகி, சிட்டாக பறந்து வரும் சொக்க வைக்கும் சொல்லழகி, பாவி வர சொல்லிட்டோம் பேச வார்த்தையில் போதை உண்டாக்கும் வானப்பாடு. அப்படி இருக்க நான் யார்? இது எந்த இடம்? இதுதான் சத்தியபுரி நாடு. இந்த சத்தியபுரி நாட்டிலே மிக பெரிய தாசி குடும்பத்தில் பெண்ணாக பிறந்து கற்சிலை என பெயர் படித்து சீரும் சொல்லப்படும். ஆனாலும் நானே இந்த ஊருக்கு என் பொண்ணா நான் கழுத்து 8 மணிக்கு வச்சுட்டேன். இந்த ஆம்பளைங்களாம் எங்க தான் போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே தெரியல. ஒரு வாரம் சாப்பாடு இருந்துவேன். ஒரு நாளைக்கு ஒரு ஆம்பளை பார்க்க இந்த பக்கமா ஏதாச்சும் ஆம்பளை வராம பார்க்கலாம். Ladies and gentlemen, 1050 ரூபாய் எடுத்தாந்துக்கிறேன். இந்த முத்துவேடு கிராமத்துல கரண்ட் பில்லு கட்டலாம். நானும் ஊருக்கு புதுசு. கரண்ட் ஆபீஸ் எங்க இருக்குதுன்னு தெரியல. எங்கக்குதா? என்ன குழுல மோன நீங்கிற? என்ன பேய் பாக்குற மாதிரி பாக்குறியா? சரி, யாரோ கெட்டு பார்த்து எல்லாம் குழுல வச்சு நடக்கிறீங்க. பொங்குதம்மா இதுதாங்க அது போயிட்டு வெளியே வரைக்கும் போராட பெரிய தாவாரம் வசதியா இருந்தா போலாமா? படுத்துக்கலாம். நான் ஆபரேஷன் பண்ணிக்கிறேன். என்னுடைய பெயரா அது வந்து மூணு மாட்டி வரும். ஐயோ உடம்பு டயர்டா அப்படியா? என்னுடைய பெயர் தான் கற்சிலை. எப்படி அப்படியா? Your name? My name is Osama bin Laden. என்னது? அடுத்த மாசம் next month சாமா I am waiting. அட்வான்ஸ் கட்டிட்டேன். அப்படியா? எங்க இருந்து வரீங்க? எதுக்கு வந்தீங்க? சும்மா வரல. அப்படியா? 1050 ரூபாய் பணம் எடுத்தது. என்னது? 1050. பாடி ரெண்டும் கட்சி. மேடம், உங்களுக்கு வாயே இந்த அகலம் இருக்குதுன்னா வாழ போற இடம் பெருசா இருக்குன்னு நினைக்கிறேன். மேடம், அமெரிக்காவில இருந்து வந்திருக்கிறேன். அமெரிக்கா டோரா போரா மலை. போலீஸ் தொல்லை அதிகமா இருக்குது. அப்படியா? 1050 எதுக்கு? எதற்காக? கரண்ட் பில்ல கட்டலாம்னு வந்தது. கரண்ட் ஆபீஸ் எங்க இருக்குது? யாரு வழி காட்டுங்க. எல்லாம் குழுல உடையங்க. அப்படியா? இருந்தாலும் நீங்க அங்க சுத்தி இங்க சுத்தி கரெக்டா வரவங்க வந்திருக்கீங்க. புரியல மேடம். எனக்கு கரண்ட் ஆபீஸ் இதுதாங்க. கரண்ட் ஆபீஸ் இதுதானா? ஆமா. நான் கரண்ட் பில்ல இங்கத்தானா கட்டணும்? கவுண்டர் இது உள்ளதானா இருக்குது? கவுண்டர் உள்ள கைய வச்சா கைய மாட்டிக்காது. மாட்டாதுன்னு நினைக்கிறேன். ஆமா, மாட்டி மேடம், அங்க சுத்தி இங்க சுத்தி கரண்ட் ஆபீஸ்க்கு வந்துட்டேன். அப்படியா? நான் போய் கியூ நோ வாங்க வாங்க. என்னங்க எந்த ஆபீஸ்லடா உட்கார வைக்கிறாங்க?
சந்தேகமா இருக்குது. இருந்தாலும் எங்க வந்து வந்துருக்கீங்க. பால் சாப்பிடுறீங்களா? பழம் சாப்பிடுறீங்களா? தேன் சாப்பிடுறீங்களா? ஆதித்து பூஸ்ட் போட்டுட்டா இல்லைன்னா மறந்தாவா? ஆமா கேட்கறதுலயே நான் மறந்து போய்க்கிறேன்மா. எந்த ஆபீஸ்ல நான் மறந்தா சாப்பிடுறியான்னு கேட்கலாம். மேடம், எனக்கு ஒரு சந்தேகம். கரண்ட் ஆபீஸ்ல ஹெல்ப்பருங்க ஆம்பளைங்களா இருப்பாங்க. மடமடன்னு கம்பை ஏறுவாங்க. உங்களை நீங்க எப்படிங்க ஏறுவீங்க? மாவாடை சிக்காதான். ஆக்சுவலி இந்த கரண்ட் ஆபீஸ்ல வரக்கூடிய ஆம்பளைங்க தான் ஏன் மேல ஏறுவாங்க. அப்படியே மேல ஏறுவாங்க. நம்மள கம்பம் தாங்குமோ தாங்காது. இருந்தாலும் அப்படின்னா கம்பல் ஏறினா கூட உள்ள லெகின்ஸ் பேண்ட் போட்டுக்கிட்டு மடமட நலகிருவாங்க. மேடம், லெகின் பேண்ட் போட்டு மடமட கம்பம் ஏறினீங்களா? மேல ஏறின பிறகு பேண்ட் ஷாப்பு உங்களுக்கு அடிக்காது. நின்று நாங்க மேல பாக்குறோம். நான் உள்ள போனதெல்லாம் போட்டுக்கிறதா நீங்க போட்டா எனக்கு கடனுக்கு வாங்கியாவது போடுங்க. நானும் பொறி போகுதுங்க. வசதியா என்ன பண்ண சரி என்ன சாப்பிடுறீங்க? ஆமாங்க இல்லங்க சாப்பிட்டா என்னது சைலண்ட். ஐயோ தவற நினைக்காதீங்க. பால் சப்போட்டா பால் சப்போட்டா பழம் உருளைக்கிழங்கு மாதிரி இருக்குமே. ஐயோ வானாது ஒண்ணுக்கு வர எங்க சாப்பிடுறீங்க? எதனா எடுத்தாங்க ஆகட்டும். கரண்ட் ஆபீஸ்ல மோர் கொடுக்குறாங்க. உள்ள போறதுக்குதான் அங்க ஆட்டினா போவாது. மேடம், கவுண்டர் ஓபன் ஆச்சுங்களா? அது ஓபன்ல இருக்கிற மாதிரி இருக்குது. கவுண்டர் ஓபனாம நான் ஜூஸ் பாட்டு ஒன்று பாடட்டுமா? கரண்ட் ஆபீஸ்ல பாட்டு கூட பாடுறீங்க. சரி பாடும். எப்படியா முன்ன பாடி கொடுத்து எடுக்கட்டுமா கொஞ்சம் உனக்கு? கொஞ்சம் கொடுக்கட்டுமா அதை உனக்கு? கொடுத்து எடுக்கட்டுமா கொஞ்சம்
நீ அவனுடைய சுயரூபம் தெரிஞ்சு போச்சு பாரு. அம்மா கிட்ட வர சொல்லு பாப்போம். இரு, அது கூட இதெல்லாம் யாருக்கு? ஆமாப்பா மேடம். ஐயோ என்ன பாவாடை சாமியார் ஆக்கிக்கிறாங்க என்ன? அம்மா என் பேட்டு எதா என் சொக்கா மாட்டாந்த எதா கைலியா என்ன அப்படி கிச்சு பாக்குறேன்? என் கூலிங் கிளாஸ் கண்ணாடி 1050 ரூபாய் வச்சுட்டா ஆப்பு வச்சுட்டா ஆப்பு. மாப்பு ஏய் என்னடா இது? நான் கூட என்னமோ நினைச்சிட்டேன். ஆம்பளை நினைச்சிட பிறகு ஒண்ணு போய் நான் பாவி ஆம்பளை தான் நானு போச்சுட பாவி நல்லா இருப்பேன். எனக்கே சந்தேகமா உன் பண பண ஏ பண பண ஏ பண உள் பணம் அதுலேயே பணம் இருந்தால் குணம் பணம் 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 இருந்தால் குணம். மேடம் 1050 ரூபாய் எட்டாத. ஆமா இன்னும் 11 மணிக்கு ஆட்சி மாதிரி ஆக்கிட்டுக்கிறேன் என்ன? துணி போனா போது வாங்கிக்கலாம். பில்லு கொடு மேடம். பில்லா நீ பணம் கொடுத்தியா? நான் கவுண்டர்ல வச்சனா அது உள்ள போச்சா? போச்சு. ஆமா போன மாதிரி தெரியும். எனக்கு தான் தெரியும். அது உள்ள போச்சா? திடீர்னு பார்த்தா கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு. அவுட் ஆஃப் நெட்வொர்க்னு வருதுடா. கரண்ட் ஆபீஸ்ல கரண்ட் கிடையாது மேடம். அதனால கரண்ட் வரல. கரண்ட் வந்தா தான் பில்லு தருவேன். அப்போ எப்போ வருது அப்போ வாங்கி போகலாம். நம்ம பணம் இல்லாத போனா பொண்டாட்டி சேர்க்க மாட்டேன். என்ன பண்ற? என்ன வேணும் மேடம்? பணம் இல்லாத போனா என் பொண்டாட்டி சேர்க்க மாட்டான். அப்படியா? பில்லு இல்லாத போனா ஹெல்ப்பர் பீஸ்ல புடிங்க முடுவான். என்னடா பண்ணலாம்? 2 நடக்கும். அப்படியா? மேடம் என்னடா பில்லு கொடுங்க மேடம். இல்ல பணத்தையாவது கொடுங்க மேடம். ஏய் நான் யார் தெரியுமா? கரண்ட் ஆபீஸ் தானே. சைலண்ட். பேசாதீப்பா. நான் யாரு என்னன்னு தெரியாமலே என்னிடத்தில் வந்து 1050 ரூபா கொடுத்து ஏமாந்தது நீ. ஆமாந்தானா? ஆமா. ஐயோ அது மாதிரிலாம் சொல்லாது. எனக்கு ஆட்டோ டோப்பு வரும். நானே எலும்பு தூள் மக்கறேன். ஆக்க வாழா சோத்த திருப்பி வாழா சோத்த வேலைன்னா திருப்பிக்கிறியா? தலை தலை மேடம் பில்லு கொடுங்க மேடம். ஏய் நான் யார் தெரியுமா? காசு இருந்தால் தான். காசு இருந்தா தான். இல்லை என்றால் யாரா? தாசிடா. தாசியா? ஆமா. தாசினா தேவடியா தானே? ஏய் தேவடியா வீட்டுல 1050 ரூபாய் பணத்தை கட்டுங்க. அப்ப என் பணம் போய்தாவா? அம்மா முத்துமாரி அம்மா தாய நீ தேரு மேல உக்காந்துக்கிறியோ லீவு போட்டு எங்கன்னா 7 வேலைக்கு கிளம்பி போட்டியோ எப்படியா விடுன்னு தெரியாது. 1050 ரூபாவை கட்டிட்டியா மேடம்? எப்படியா மேடம்? எப்படியா மேடம்? போ நான் கிளம்ப மாட்டேன் போ.
நம்மள காஞ்சபுரம் பச்சாட்டி தாட்ட மாட்ட தூத்து அத்தர் வச்சாங்க நம்மள பட்டா வாட்டல ஏமா வச்சுறீங்க பூக்களை பூரா விட்டுடுவோம் அம்மா சப்பம் பண்ண முடியும் தர முடியாதா மேடம் என்ன ஒன்னாலும் பண்ணி கொடுக்கணும் அடுத்து கூட இந்த ஊர் கையா கூட போட்டு பணம் இல்லைன்னா என் பொண்ணாடி மேடம் ஆயிரத்துக்கு வேற எங்கேயும் மேடம் செவ்வியா மேடம் எப்படியா வீட்டுல பில்லு கட்டிட்டு நான் பதம் கொள்ளிடுறேன் பாரு கடவுளே மேடம் என்னடா பணம் கிடையாதா ஆமா பில்லு கூட கிடையாதா தர முடியாதுடா இந்த தேங்காய் மணினா கூட அதுவும் கிடையாதா 2 லட்சம்டா இந்த தேங்காய் முடியா வேன்ல காரி முடியாது கை பட்டுச்சா சரி ஒரு 50 ரூபாய் கைச்சுக்கோ மேடம் பணம் இல்லாத போனா என் கொண்டாடி சேர்க்க மாட்டான் அப்படியா அதனால எதனா வேலை கொடுக்கலாம் என்னடா பண்ற நான் இதான் பண்ணுவேன் வேலையா எந்த வேலை கொடுத்தாலும் செய்வியா முதல்ல அங்கடி நிறைய வேலை இருக்க போகுது நான் மறிச்ச விட வீட்டுல வேலை மேடம் இருந்தாலும் என் உடம்ப பார்த்து எதனா வேலை போட்டு கொடுங்க பார்த்தா என்னால முடியலனா கூட எப்படி நெக்கி முக்கி அப்படியே முடியலனா கூட மருந்துக்கார கூட வச்சு பண்ணணும் நவக்குட்டி மாதிரி அவன் நேத்தான் அதுதான் அதனால பார்த்தா பாவமா இருக்குது உன்னை பார்த்தா ஆம்பளைங்க வருவாங்க போகுது கூட பார்த்தா கூட இருந்தாலும் இங்க பாரு என் விடுதல் எத்தனையோ ஆம்பளைங்க வருவாங்க எத்தனையோ ஆம்பளைங்களா ஆமா இன்னைக்கு நான் தான் முதல்ல மாத்தி இருக்கிறேன் அவங்கள ஒருவர் அல்ல ஒரு ஆளா நீ உள்ள டோக்கன் போடணும் டோக்கன் போடணுமா ஆமாடா இந்த வேலைக்கு பேர் என்ன மேடம் டாப்பர் மாமா வேலை டாபர் மாமா நான் அமெரிக்கால இருந்து வந்த வேகன்னா எப்படியா விடுன்னு தெரியாத படத்தை கட்டிட்டு அவன் பணம் கட்டி கேவரு விட்டு வேலை வாங்குறான் 1050 ரூபாய் கட்டி தேவடியா விட்ட டாபர் மாமா வேலை வாங்கிக்கிறேன் அம்மா தாயே நான் ஒரு டாபருங்க நீ ஒரு டாபுரிதான் ஏன் உண்மையை சொன்னா கோபம் வருதா? நீ ஒரு டாபுரிதான் நாய் மறைஞ்சியா என்ன நாய் சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க? நாடகம் முடிச்சு தெருவை இறங்கி போனா போறேன் பச்சா கரசு பிள்ளை கட்டினா டாபர் மாமா இந்த உடம்புல உயிரை வச்சிருக்கிறது குச்சிக்கணும் நல்லா எப்படியா இப்ப பாரு பாம்பே நல்லா நீ ஒரு டாபுரிதான் மேடம் என்னடா டாபர் மாமா வேலை கொடுத்துட்டேன் ஆமா மேடம் என்ன உன் ரேட்டு என்னன்னு சொல்லு அப்படியா இந்த முத்து வெட்டில யாருன்னா குளூருக்கு வராங்களான்னு இங்க பாருங்க இருக்கிற பசங்க இருக்காங்க பாத்து பாரு தூரத்துல 5000 ரூபாவா ஐயோ துணி கந்தடா அவ்வளவு ஓட்டம் கிடையாது சும்மா வாடா 2 லட்சம் ரூபாடா டேய் எங்க வந்து உட்காராச்சு கூட ஆம்பளை பூச்சி தான் யாரு
ராசி அஜித்தா இருந்தாலும் இந்த சின்ன பசங்களாம் ஃப்ரீ சர்வீஸ்ரா. சும்மாவேவா? ஆமா ஃப்ரீயாவா? ஆமா. அடுத்தது அப்படியே இந்த அறியாத பசங்களோட பையா அம்மா வந்து கத்துக்கிற என்னங்கிறாங்க நம்ம மூடிய மோனத்தை புடி மோன்னு நடக்கிறாங்களே. இந்த அறியாத பசங்களா 50 நூறே அதிகம்டா. 50 ரூபாய் தானா? ஆமா. பெரிய 50 ரூபாவா? நான் தாம்மா 1050 ரூபாய் கொடுத்துருக்கேன். அப்படியே இந்த வயசான தாத்தாக்கெல்லாம் தூப்படுறான் 2000 விளம் கொடுத்து சேர்க்க மாட்டேன் பையா. எப்படியா முண்டை இன்னைக்கோ நாளைக்கோ கிடக்குறாரு தாத்தா 2000 ரூபாய் கேட்கறேன். ஏன் தெரியுமாடா இந்த அறியாத பசங்கெல்லாம் யார் வராங்க பாரு. பாவாடிய பார்த்தா பாய்ச்சி இந்த குழு என்ன பாடு அதெல்லாம் கொஞ்சம் என்ன யாருன்னு தெரியல. நான் உன் நண்பன் நல்லா இருக்கிறியா? சட்டி சுட்டதாடா புத்தி கெட்டதாடா நெஞ்சு சுட்டதாடா புத்தி கெட்டதாடா நெஞ்சு சுட்டதாடா. என் வேலையை விடு. உனக்குன்னா இங்க வேலை இருக்கிறது. எனது அந்தரங்க காதலை சந்திக்க வந்திருக்கிறேன். உன் காதலையா? யார் அது? கர்ரு சிலையா? கட்சியில உன் காதலியா? எனது அந்தரங்க காதலையாவால் பையன் நமக்கு முன்னாடியே வந்துக்கிறான். எப்பா நான் பில்லு கட்டிட்டேன். என்ன பிள்ளை? கரண்ட் பில்லு. கரண்ட் பில்லா? எங்க கட்டின? கவுண்டர் உள்ள கவுண்டர் உள்ளவா? பாத்துக்கிறாங்க. அப்படியா?
பிறந்தது இருந்து ராமன் தான் சந்தோஷமா ஆடிப்படி கொண்டிருக்கிறேன். ஆனாலும் அனுபவம் செந்தாமரை மலர் போல் இருக்கக்கூடிய முகமாகப்பட்டது எதற்காக வாடி வதங்கி போயிருக்கு?